இப்ப என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். இதுவரைக்கும் ஆர்க்கிடெக்சர் பார்த்தோம். இப்ப ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்ல நியூ இங்க ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். இப்ப நீங்க ப்ரௌஸ் போயிட்டு வியூ டீடைல். ஓகே. ஸ்ட்ரக்சரல் டிஃபால்ட் மேட்ரிக்ஸ். ஓப்பன். ஓகே. ஸோ நான் போன டைம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட்டுக்கும், ஸ்ட்ரக்சர் டெம்ப்ளேட்டுக்கும் டிஃபரெண்ட் என்னவா இருக்கும்னா, ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல இங்க ஃப்ளோர் பிளான் அப்படின்னு வந்திருக்கும். லெவல் 1, லெவல் 2 அப்படின்னு வந்திருக்கும். இப்ப லெவல் 1 அனலிட்டிக், லெவல் 2 அனலிட்டிக். ஸோ இப்படி வந்தா இது வந்து ஸ்ட்ரக்சரல். இப்படி வந்தா இது ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட். ஓகே. இப்ப ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட்ல என்ன பண்ண போறோம்னா, சேம் இதுக்கு தான் கிரிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் அதே கிரிட் தான். இப்ப நான் ஓகே. இதுல அ என்ன அப்டின்னா, சாரி போன டைம் என்ன இம்போர்ட் பண்றத நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு கேட் ஃபைல எப்படி இம்போர்ட் பண்றது? அப்டின்னா, அது எப்படி பண்ணலாம்? ஸோ, இங்க லிங்க் கேட் அப்டின்னு இருக்கா? லிங்க் கேட் அண்ட் இம்போர்ட் கேட் அப்டின்னு இருக்கு. 2 டைப் இருக்கு. இப்ப லிங்க் கேட் அப்டின்னா, இப்ப இங்க கேட் ஃபைல் எங்கேயாவது இருந்துச்சு. உங்க இதுல எனக்கு கேட் ஃபைல் இருக்கு. ஸோ, அத எப்படி நான் எ இன்சர்ட் பண்றேன். லிங்க் கேட குடுத்து, நான் கேட் ஃபைல கிளிக் பண்ணிட்டு, இங்க ஓப்பன் அப்டின்னு குடுத்துட்டேன். ஸோ, இதுல என்ன டிஃபரெண்ட் அப்டின்னா, இப்ப நீங்க கேட்ல போய் ஏதாவது எடிட் பண்ணாலும், இந்த இடத்துல ஐ மீன் ரிவிட்ல எடிட் எடிட் ஆகும். அங்க எடிட் பண்ணலாட்டி இங்க எடிட் ஆகாது. அங்க எடிட் பண்ணா இங்க எடிட் ஆகும். இதுதான் லிங்க் கேட். ஆனா இம்போர்ட் கேட் பண்ணீங்கன்னா, ஸோ அங்க நீங்க எடிட் பண்ணாலும் இங்க எடிட் ஆகாது. ஸோ இம்போர்ட் கேட்ல உங்களோட கனெக்டிவிட்டி ஆட்டோகேட் டூ ரிவிட்க்குள்ள உள்ள கனெக்டிவிட்டி இம்போர்ட் கேட்ல கட் ஆயிரும். லிங்க் கேட்ல 2 கனெக்டிவிட்டி இருக்கும். அங்க நீங்க ஏதாவது எடிட் பண்ணாலும் இங்க எடிட் ஆகும். இவ்வளவுதான். ஸோ இங்க கேட் ஃபைல் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்ப இந்த இடத்துல ரூம் 1 அப்டின்னு இருக்கு. ஓ! அந்த இதுலயே லிங்க் ஆட் இருக்கு. ஓகே. இத நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இம்போர்ட் பண்ணியாச்சு. இதோட டைமென்ஷன்லாம் எப்படி செக் பண்றேன். கரெக்ட்டா இருக்கா அப்டின்ட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, யூனிட் செட் பண்ணல. யூஎன் எல்லாத்தையும் ஃபீட், ஸ்கொயர் ஃபீட், 2 டெசிமல்ஸ், ஃபீட் ஸ்கொயர்ட். ஓகே. டிஸ்டன்ஸ், ஃபீட், 2 டெசிமல்ஸ். நான் 2 டெசிமல்ஸ் வைக்கிறது இம்பார்ட்டன்ட் அப்டின்னா கிடையாது. ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன எப்படி இருக்கோ, டெசிமல்ஸ் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வைங்க. ஓகே. ஸோ இப்ப டைமென்ஷன்ஸ் வச்சு பார்க்குறேன். எவ்வளோ இருக்கு? ஓகே. கரெக்ட்டா இருக்கு. ஓகே. லிங்க் ஆட் பண்ணிட்டேன். கேட் ஃபைல்ல லிங்க் பண்ணிட்டேன். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் டைப்ல லெவல் ஆ கீழ வந்து ஃபவுண்டேஷனுக்கு ஒண்ணு குடுக்கணும். அதுக்கு மேல வந்து ஒரு ஃப்ளோர் ஐ மீன் பிளிந்த் பீம், கிரேட் பீம் குடுத்தாலும் சரி, பிளிந்த் பீம் குடுத்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு ஸ்லாப் குடுக்கணும். அடுத்து காலம், பீம், அடுத்து ஓவர் ஃப்ளோர், அடுத்து ரூஃப், ஸ்டேர்ஸ். ஸோ இந்த மாரிலாம் குடுத்தாகணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு எலிவேஷன். எலிவேஷன்ல ஸோ இந்த மாரி தான் இருக்கும். லெவல் 1 லெவல் ஸோ இத நான் 10 ஃபீட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதே எல்எல் பிக் லைன் குடுத்துக்கிறேன். கீழ கிரவுண்டுக்கு கீழ
ஒரு 5 ஃபீட் கீழே 5 ஃபீட் கிரவுண்டுக்கு கீழே அதுக்கு கீழே ஒரு 3 ஃபீட் ஓகே இதெல்லாம் நான் லெவல் 1A எஸ் இது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் இதை இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இப்படி கீழே இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுல 1B ஓகே ஸோ இது என்ன அப்படின்னா இதுதான் ஃபூட்டிங்கோட பேஸ் ஐ மீன் ஃபவுண்டேஷன் இந்த பேஸில் தான் இருக்கும் ஃபவுண்டேஷன் ஹைட்டு இது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் 2 ஸ்ட்ரக்சரையும் கனெக்ட் பண்ணுற காலம் கீழே வந்து கிரேடி பீம் போட்டாலும் சரி மேலே பிளிண்ட் பீம் போட்டாலும் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஓகே எத்தனை ஃப்ளோர் போட்டோம் 2 ஃப்ளோர் போட்டோம் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் வந்து கார் பார்க்கிங் 1 2 ஓகே அதோட ஹெட்ரூம் எல்எல் அதே 10 ஃபீட் ஹைட்டு 10 ஃபீட் ஹைட்டு 10 ஃபீட் சேம் ப்ரொசீஜர் 1C அப்படின்னு இருக்கிறத இதை 3 அப்படின்னு நான் மாத்துறேன் லெவல் 3 அடுத்து எல்எல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு எல்எல் லெவல் சாரி 10 ஃபீட்டு லெவல் 4 ஓகே அடுத்து ஹெட்ரூம் லெவல் 5 இப்போ லெவல் 1B ஓகே லெவல் 1Bல நமக்கு பிளானை காணும் பிளான் எங்க இருக்கு அப்படின்னா லெவல் 2ல இருக்கு இதை எப்படி நம்ம லெவல் 1A 1Bக்கு கொண்டு போறது அப்படின்னா காப்பி பேஸ்ட் அலைன் செலக்ட் லெவல் 1A 1B கண்ட்ரோலை கிளிக் பண்ணிக்கிட்டேன் ரெண்டையும் காப்பி பண்ணி கீழே கொண்டு வருது ஸோ இப்போ 3Dல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளானு கீழேயும் இருக்கும் கீழேயும் இருக்கா ஷிஃப்ட்டை வச்சு நாம இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ரொட்டேட் பண்றது வந்து ஷிஃப்ட் மிடில் மவுஸ் பட்டன் வெறும் மிடில் மவுஸ் பட்டனை மட்டும் சேஞ்ச் பண்ணா மூவ் ஆகும் இதை சொல்லல ஓகே இப்போ லெவல் 1A சரி 1B ஓகே இப்போ லெவல் 1B எடுத்துட்டேன் இதுதான் வந்து டாப் சாரி பாட்டம் இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபூட்டிங் போடணும் அதுக்கு என்னன்னா ஐசோலேட் ஃபவுண்டேஷன் எடிட் டூப்ளிகேட் என்ன பண்றேன் F1 ஸோ இதோட லென்த்து போட்டுக்கலாம் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் வித் அப்படியே இருக்கட்டும் ஃபவுண்டேஷன் திக்கு மட்டும் நான் ஒரு 3 ஃபீட் போட்டுக்கிறேன் அப்படியே ஓகே நல்லா பெரிய ஃபவுண்டேஷனா போடுறேன் கரெக்டா மிடில் இதுக்கு நம்ம கிரிட் வரையணும் அப்படியே நானும் வரைஞ்சிட்டு இருக்கேன் கிரிட் வரையணும் ஸோ GR பிக்லைன் கூட கொடுத்துக்கலாம் கொடுத்த கடக்கடன்னு வரைஞ்சலாம் இது 1 2 3 4 5 6 இப்போ இந்த பிளானை வந்து பின் பண்ணி வைக்கணும்
ஏன்னா சப்போஸ் மூவ் ஆகனாலும் மூவ் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா பின். ஏன்னா மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதுக்காக. இப்ப அதே லெவல் எல்எல் அப்படின்னு கொடுத்துட்டு சாரி கிரிட் லெவல் தான் கொடுத்துட்டேன் கிரிட். அதே பிக் லைன் கொடுத்துக்கிறேன். இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல இத ஏ அப்படின்னு மாத்திக்கிறேன். அதே மாதிரி ஜிஆர் பிக் லைன் வெறும் பிக் லைன் கொடுத்துக்கிறேன். பி சி ஈஸியா முடிஞ்சிடும். நம்ம அங்க போய் கஷ்டப்படுற தேவையே இல்லை லெவல் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஆட்டோகேட்ல நீங்க ஒரு ஃபைலை கரெக்டா இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோகேட்ல டைமென்ஷன்ஸ் கரெக்ட்னாவே இது ஓகே தான். அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு லெவல் சென்ட்ரல் லைன் எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ணேன் அப்படின்னா 6.1 அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகே பாயிண்ட் வரல. சிக்ஸ் பாயிண்ட் ஒன் கொடுத்துட்டேன். ஓகே எல்லாமே வரைஞ்சாச்சு. இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர் போகிறேன். ஃபவுண்டேஷன் ஐசோலேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் F1 அப்படின்னு கொடுத்துட்டேன். 1 இப்போ ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுலாம் ரொம்ப ஈஸி. என்னன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸி. என்னன்னா ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டீங்களா, ஆட் டு கிரிட் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்படி ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கிரிட் இருக்கோ அந்தந்த இதெல்லாம் பிளேஸ் ஆயிரும். பிளேஸ் ஆகல. செலக்ட். ஓ மொத்தமா செலக்ட் பண்ணனால என்ன ஆச்சுன்னா எங்கெங்கெல்லாம் கிரிட் வந்துச்சோ அந்தந்த இடத்துலாம் கிரிட் வந்துருச்சு. ஓகே நமக்கு தேவையான இடத்துல மட்டும் ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். 1 2 3 4 இது வந்து நானா தான் சும்மா கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் டேப் கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா ஃபவுண்டேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே இப்போ நான் 3Dல வச்சுக்கிறேன். ஓகே இப்போ லெவல் 1ல இருக்கிற இது எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் லெவல் 1A. இப்ப லெவல் 1A வந்து காலம் வைக்கிறேன். இங்க ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு போயிட்டு இங்க காலம் எடுக்கணும். இங்க காலம் எடுத்துட்டு கான்கிரீட்னா மேல கான்கிரீட் ரெக்டாங்குலர் அப்படின்னு இருக்கும். இதை எடிட் டைப் டூப்ளிகேட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு கீழே 1 feet to 1 feet. அப்பனா CL1 கிரவுண்ட் ஃபுல்லாமே 1 feet to 1 feet கொடுத்துக்கிறேன். அப்ளை ஓகே. ஸோ கொடுத்துட்டு லெவல் 1 வரைக்கும் எல்லாத்துக்குமே லெவல் 1 வரைக்கும். இதுல நம்ம ஆட் டு கிரிட் அப்படின்னு கொடுத்தாலும் ஆட் டு கிரிட் கொடுத்தாலும்
ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். எஸ். இப்ப நான் 3Dல பார்க்குறேன். என்னது ஆட் டூ இல்ல. சரி, நான் காலம் கிரியேட் பண்ணிட்டேன். ஒன், டூ, 3, 4, 5. இது கம்பைன்டு ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ 3Dல வச்சுக்கிறேன். ஓகே, குட். நெக்ஸ்ட் அந்த லெவல், இது எந்த லெவல்ல வரைக்கும் இருக்கு? கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மேலே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த லெவல் 1லயே பீம் கிரியேட் பண்றேன். கான்கிரீட் பீம், அதே எடிட் டைப், டூப்ளிகேட், beam 1, same procedure, 1 feet, 1 feet. ஆக்சுவலி இதுல சைஸ் கம்மியா தான் போடணும். ஆன்கிரீட் வேணாம், நம்ம ட்ராக் பண்ணியே வரைஞ்சிடலாம். அந்த இமேஜ் அப்புறம் கேட்டியால தானே 3D பண்ணிருக்கீங்க. அதோட நேம் டீடைல்டு வியூ அந்த மாதிரி எனக்கு ஒரு புக் எல்லா இமேஜும் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ லெவல் 1ல இருக்கிற இதுவும் வேணும். ஓகே, எங்கெங்கெல்லாம் விட்டுருக்கோம்? இப்போ கிளியர் கட்டா தெரியும். இந்த இடத்துல பீம் கண்டிப்பா டபுள் பீம் போட்டே ஆகணும். ஓகே, இப்போ லெவல் 1. ஓகே, இப்போ நான் 3Dல எடுத்துக்கிறேன். இந்த பீமை ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ட் விசிபிலிட்டி இன் வியூ கொடுத்துட்டு டாப் லெவல் 1 வரைக்கும். ஆமா, லெவல் 1 வரைக்கும் அப்ளை அப்படின்ட்டு. எலிவேஷன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். கீழே ஃபுட்டிங், அதை கனெக்டுக்கு, இது வந்து நம்ம ஃப்ளோர் ஹைட்டை லெவல் பண்றதுக்கு. இப்பதான் நம்ம இன்னொரு பீம் போட போறோம் மேல. அதுவும் சேமாவே போட்டுருவோம். செலக்ட் ஆல் விசிபிலிட்டி இன் வியூ, காப்பி, பேஸ்ட், செலக்ட் லெவல் 1. ஓகே, இனிமே தான் நம்ம ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போறோம்.
இப்ப காலம் எடிட் டூப்ளிகேட் CL2. ஓகே, CL2 ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. 9 inches. அப்ளை. ஓகே. ஆட் கிரிட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ எல்லா இடத்துலயும் காலம் வச்சுக்கிறேன். லெவல் 1 வரைக்கும். எந்த லெவல் வரைக்கும் ஹைட் ஏறி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, ஹைட்டே ஏறலையா? ஸோ டெப்த்ல வந்திருக்கு போல. ஸோ சேட். இதுக்குள்ளே தெரியுது பார்த்தீங்களா? என்ன பண்றேன்? ரைட் கிளிக் பண்றேன். செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ட் விசிபிலிட்டி இன் வியூ. ஸோ எல்லா உள்ள இருக்கிறதும் செலக்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றேன் அப்படின்னா, லெவல் 2 வச்சுக்கிறேன். பேஸ் லெவல்ல லெவல் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஓகே. இப்ப லெவல் 1. எனக்கு இந்த இமேஜ் எனக்கு இப்போதைக்கு வேணும். இப்போ பீம் எடிட் டைப் டூப்ளிகேட் பீம் 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். பீமோட பிரெத்து 9 inches கொடுக்குறேன். ஹைட் 1 feet கொடுக்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கரெக்டா இருக்கு. செயின் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த இடத்துல பீம் வராது. இப்போ நான் 3Dல வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ லெவல் 1ல லெவல் 2ல ஃப்ளோர் ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கம்ப்ளீட்டா நான் முடிச்சுக்கிறேன்.
ஒரு ஃபுல் ஃப்ளோர் கிரியேட் பண்ணிட்டேன். 3Dல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வயர் ஃப்ரேம் இல்லாம ரியலிஸ்டிக்ல வச்சு இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து கீழ இருக்கிற ஃப்ளோரு. இது மேல இருக்கிறது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி, பேஸ்ட், அலைன் செலக்ட் லெவல் 3rd. ஆக்சுவலி இந்த ரூஃப்ல இங்க கட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 1 வே 2 வே ஸ்லாப் மாதிரி கரெக்டா அந்தந்த ஏரியாவுக்கு நம்ம கொடுக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன் சீக்கிரமா முடிக்கிறதுக்காக ஃபுல்லா ஒரு ஃப்ளோர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பீம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பீமுக்கும் ஒவ்வொரு ஸ்லாப் இப்போ எக்ஸாம்பிள் நான் மேல ஒரு ஸ்லாப் இப்போ கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இத டெலீட் பண்ணிட்டு, ஆ இது என்ன லெவல்? லெவல் 3 லெவல் 3க்கு போயிட்டு, ஸ்லாப்ன்னு இருக்கா? ஸோ கரெக்ட்டா அந்த சென்டர் டூ சென்டர். ஸோ நெக்ஸ்ட் இந்த சென்டர் டூ சென்டர். அப்பதான் ஸோ நான் சென்டர் டூ சென்டர் எடுத்திருக்கேன். இந்த சென்டர்ல தான் ஐ மீன் உள்ள இருக்க சென்டர்ல அந்த பீம் கனெக்டிவிட்டில தான் அந்த மாதிரி சென்டர் போடணும். ஏன்னா பீமும் கனெக்ட் ஆகும்ல. இது 2 இருக்கிற ரீபார் எல்லாமே கனெக்ட் ஆகும். இந்த இதுல எல்லாமே கார்னர்ல தான் எடுக்கணும். ஏன்னா, அப்படி எடுத்தா தான் வரும். இப்ப நீங்க 3Dல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பீம் மட்டும் தனியா தெரியும். ஸோ இதோட கனெக்டிவிட்டி இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இத கரெக்ட்டா இந்த கார்னர் வரைக்கும் போடணும். ஓகேங்களா? கார்னர் வரைக்கும். இந்த மாரி தான் கிரியேட் பண்ணணும்.
அதே மாரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, ஸ்லாப்போட திக்னஸ் ஹெவியா குடுத்துருக்கேன். திக்னஸ கம்மி பண்ணணும். எடிட் டைப், டூப்ளிகேட் ஃப்ளோரோட 1 ஃபீட்டுக்கு இருக்கு. இப்படிதான் இருக்கணும். எம்ஏ இப்ப ஓகே. ஆ. இப்ப அதோட ஹெட்ரூம் கண்ட்ரோல்ல கிளிக் பண்ணிக்கிறேன். அத காப்பி, பேஸ்ட், அலைன் செலக்ட் லெவல். ஓகே. இப்ப லெவல் 4ல ஓகே. ஸோ பில்டிங்ல இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாரி இதுல டை பீம், லிண்டல் பீம் இதெல்லாம் குடுக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க லெவல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் ஈஸியா நம்ம குடுத்துடலாம் இதுல. டை பீம், லிண்டல் பீம் எல்லாமே குடுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் இப்ப லெவல் 1 இருக்குன்னா, இப்ப நான் டை பீம் தரேன். டை பீமும் தரேன், லிண்டல் பீமும் தரேன். இது வந்து ஓகே. இப்ப அ அந்த ஆஃப்செட் இருக்கும். இசட் ஆஃப்செட், ஒய் ஆஃப்செட்ன்னு. இது வந்து இப்ப நான் எலிவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டைமென்ஷன்ஸ் குடுத்துக்கிறேன் அதுல. ஸோ இதுக்கெல்லாம் லெவல் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். 7 ஃபீட். இப்ப லெவல் 6ல எடுத்துக்கிறேன்.
இல்ல அப்படின்னா லெவல் 1 லிண்டல். லெவல் 1 லிண்டல்ல போயிட்டு இப்ப லிண்டல்ல இந்த இடத்துல 4 ஃபீட் அண்ட் 3 ஃபீட் இந்த இதெல்லாம் வரும். ஸோ அதுக்காக பிக் லைன் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். சார் ஸ்டாப் பண்ணிடவா?